அரசியல் கல்வியிலிருந்து அரசியல் கற்றுக்க முடியாது. ஆக ஒரு மீடியா மூலம், ஊடகம் மூலம்தான் நமக்கு என்ன நடக்குது, அரசியல் உலகத்தில் என்ன நடக்குது, யார் யார் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு முக்கியமான மீடியம் வந்து ஊடகங்கள். அதில் இன்றைய டெக்னாலஜி யுகத்தில் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் வந்து ரீச் வந்து மிக அதிகம். அப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் அந்த நியூஸ் கவரேஜ் வந்து மக்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் நிஜமாவே நடக்குதா, இல்லை நடக்கிறத தான் நீங்கள் காமிக்கிறீங்களா? அதே சமயம் கவர்மெண்ட்டில் நிறைய பாலிசிஸ் பாஸ் பண்ணுறாங்க, நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, நிறைய பாலிசிஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை மக்களுக்கு யார் எடுத்துகிட்டு போகிறது? மீடியா தான் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ மீடியா அதை செய்தா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நீங்கள் சொன்னது வந்து அந்த மாதிரி தான் நெகட்டிவ் நியூஸ் தான் வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே சொன்னீங்க நடக்கிறதா காமிக்கிறதா மீடியாவோட வேலை அப்படின்னு. இட்ஸ் ட்ரூ, நடக்கிறது காமிக்கிறது தான் மீடியா வேலை. அந்த கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். பாயிண்ட் இஸ் மீடியா ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் இன் அ சொசைட்டி. பட் ஐம் டாக்கிங் அபவுட் அது மீடியா பலவகமான மீடியா இருக்கு இல்லையா. there are news channels, there are documentary channels, there are a lot of kind of நான் பேசுறது வந்து நியூஸ் சேனல்ஸ் பற்றி, வெரி ஸ்பெசிஃபிக் ஒரு ஜான்ரை பற்றி. நியூஸ் சேனலோட முக்கியமான வேலை சொசைட்டி நடக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டியது. இஃப் யூ ஆர் சேயிங் தட் நிறைய நெகட்டிவ் ஸ்டோரி வருதுன்னா then that's not a good thing, because we are just there as mirror. We are just standing there and reflecting what is happening. What you're saying is there are a lot of negative things happening in the society. So that's how I look at it. To be very honest, there is no all decision. இப்போ புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் if you're putting out a story, we have an editorial discussion. ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் உட்கார்ந்து அங்க டிசைட் பண்ணும் how the story should go. Finally there is an editorial judgment that is made on that thing, and we stick to that judgment, what the editorial judgment is. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்பவும் ஆன் எனி டே அந்த எடிட்டோரியல் போர்டு உட்காரும்போது நெவர் ஹேஸ் இட் ஹேப்பன் தட் இன்னைக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்டோரிஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. வி only put out stories what is relevant, what we think is relevant today, and finally அந்த எடிட்டோரியல் போர்டு அது என்ன கிளியர் பண்ணுதோ அப்படி தான் பண்ணுறோம். So that is the most important aspect here. There is no intentionally putting out நெகட்டிவ் ஸ்டோரிஸ். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டீங்க? இல்லை, கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கூட நீங்கள் கவர் பண்ணலாம். மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரே மீடியம், எலக்ட்ரானிக் மீடியம் தான் இன்னைக்கு. பாசிட்டிவான விஷயம் எடுத்துகிட்டு போகலன்னு உங்களுக்கு ஏன் தோணுது? Why do you think they are not putting it? It's a wide concept. எல்லாருமே மக்கள் நினைக்கிறது அதுதான், நெகட்டிவ் தான் நிறைய இருக்குது. See, there are, like I said, what happens is இப்போ ஒரு சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் மீடியா இருக்குன்னா, the idea is to get ஒரு சொசைட்டின்னு சொல்றது என்ன, ஒரு ஹெல்தி சொசைட்டின்றது வந்து ஒரு இன்ஃபார்ம்ட் சொசைட்டி. ஒரு சொசைட்டி எவ்வளோ ப்ராப்பராக இன்ஃபார்ம்டாக இருக்கோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சொசைட்டி, அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த சொசைட்டி. அந்த சொசைட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் மீடியாவோட வேலை. மீடியாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இட்ஸ் டு என்ஷூர் தட் அந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக, அதில் எந்த விதமான ஒரு அடல்ட்ரேஷனும் இல்லாமல் bring it in a balanced way, do your job well in a professional way, get that information அதோட சோர்ஸ்ல இருந்து அதோட ஆடியன்ஸ் ரீச் பண்ண வைக்கிறது தான் மீடியாவோட வேலை. there is nothing more beyond that. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல if you are saying that கவர்மெண்டோட பாசிட்டிவ் பாலிசிஸ் ஏன் நீங்க கொண்டு போய் சேர்க்கலன்னு சொல்றீங்கன்னா, then there is an issue. If you think உங்க மைண்ட் செட்ல அப்படி இருக்கு, positive issues போல, then there is seriously an issue. That means we are not getting too many positive information to pass on to the society. There is an issue there which probably we'll have to introspect. Why is it that there are not too many positive? It's not that we are going only after. அதனால அதுதான் முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே நடக்கிறதுல என்ன நடக்குதோ, என்ன இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ பாலிசி லெவலில் ஒரு சர்டன் பாலிசி அவங்க டிசைட் பண்ணுறாங்க, அந்த பாலிசி நாங்கள் இமீடியட்டாக போய் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஒரு ரிஃபார்ம், ஒரு பாசிட்டிவ் ரிஃபார்ம் பாஸ் ஆகுது, அது இமீடியட்டாக ஃப்ரண்ட் பேஜில் பேப்பரில் இருக்குது, இமீடியட்டாக புதிய தலைமுறையில் ஹெட்லைன் ஆகுது, எல்லா சேனல்ஸ்லையும் ஹெட்லைன் ஆகுது. இதுதான் திஸ் இஸ் வாட் வி டூ, திஸ் இஸ் வாட் அவர் ஒர்க். அது நெகட்டிவ் மட்டும் எடுத்து போடலான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததில்லை இது வரைக்கும். ஆடியன்ஸ்க்கு 2 கொஸ்டின் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக, நம்ம டெமோக்ரஸி கவர்னன்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் பேச போகிறோம். ஆடியன்ஸ்லேருந்து ஏதாவது 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யார்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, கன்ஸ்ட்ரக்டிவான ப்ரொடக்டிவான கொஸ்டின்ஸாக இருக்கணும், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் நாட் அலவுட். ராஜா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாங்க, சாக்கடையை சுத்தம் செய்யணும், அதாவது பொதுஜனங்கள் எல்லாருமே அரசியலில் ஈடுபாடு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இந்த அரசியல் என்பதை நான் 2 விதமாக பார்க்குறேன்.
ஒன்று என்னை மாதிரி வயதானவர்களுக்கான ஒரு அரசியல், ரெண்டாவது இளைஞர்களுக்கான ஒரு அரசியல். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புதிய தலைமை நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன். இல்ல கொஸ்டினை மாத்திரம் சொல்லுங்க, டைம் இல்லை நமக்கு. அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது கடைசி 5 நிமிடம் இருக்கும்போது ஒரு வெல் நோன் லீடர், நேஷனல் பார்ட்டியோட லீடர் வந்து அந்த ரிப்போர்ட்டரே அந்த ஃபார்ம்ல மக்கள் பார்த்து இருக்கும் போது மிரட்டுறாரு. அப்ப சாதாரண ஒரு மனிதனாகிய எனக்கு இவ்வளவு பெரிய தொலைக்காட்சி வச்சிருக்காங்க, இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவராக அந்த தொலைக்காட்சி நிறுவனம் மிரட்டப்படும் போது இந்த வயசுல போய் நான் அரசியலில் ஈடுபட்டா எனக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பது? அது ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது இல்லங்க ஒரு क्वेश्चन தான் அலௌட். இல்ல நான் ஒரு क्वेश्चनல ரெண்டு பார்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ லெவல்ல, இல்ல செகண்ட் சாரி பார்ட் சார், சொல்லிறேன் சார். சாரி சார், எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் அதுபடி தான் போகணும். ஒரு क्वेश्चन முடிஞ்சது. திரு ராஜா சார். அதாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி நடந்திருக்கிறாருன்னு சொன்னா அதை நான் வன்மையாகவே கண்டிக்கிறேன். நாம எக்ஸெப்ஷன்ஸை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஜெனரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிசைட் பண்ண முடியாது. இன்றைக்கு அரசியலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் உள்ள வரணும். நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதே பாலிட்டிக்ஸ் ப்ரொஃபஷனாக இருக்கிறவரை ஓகேன்னு நான் அது சாக்ரிஃபைஸாக இருக்கணுன்றது விருப்பம். ஆனால் குறைஞ்சது அது தரம் தாழ்ந்தாலும் ப்ரொஃபஷன் லெவலில் இருக்கணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் காம்பிடன்சி, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸாவது இருக்குங்கிறதுக்காக இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அரசியலில் நல்ல எலிமெண்ட்ஸ் வரணுங்கிற எண்ணத்தோட நாம் ஓட்டு போடும்பொழுதும் நினைக்கணும். அங்கே தான் பிரச்சனையே வருது. ஒரு கேண்டிடேட்ஸ் 4 பேர் நிற்கிறாங்க. இந்த 4 பேருடைய மெரிட் டிமெரிட்டை பார்த்து ஓட்டு போடுற தொகுதி இன்னது அந்த மாதிரி போட்டிருக்கோம்னு சொல்ல முடியுமான்னா சாரி, என்னால் சொல்ல முடியல. நானே கூட ஜெயிச்சேன். ஏன்னா ஜெயிக்கிற மாதிரி அன்னைக்கு அமைப்பு, என்னோட மெரிட்டுக்காக மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நான் என்னால் சொல்ல முடியலை. ஆகவே நாம மக்கள் பார்ட்டிசிபேஷனுங்கிறது நாட் ஓன்லி தி டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வி ஹவ் ஃபெயில்டு தி அட்மினிஸ்ட்ரேஷன், வி ஹவ் ஃபெயில்டு தி மேயர். ப்ராஜெக்ட் வருது, நாம அதை செய்ய மாட்டேங்க. அந்த மாதிரியா அது கூட பீப்புள் பார்ட்டிசிபேஷன் தான். ஆனால் நேரடியாக அரசியலில் நாம இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தா அவரை ஒதுக்கிறதுக்கு அடுத்த தடவை அவர் வின்னிங் காம்பினேஷன் தான் திருப்பி அவரே ஜெயிச்சு போயிடுவாரு. அந்த மாதிரியா வராம மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு இருந்தா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நாம பார்த்து கொள்ள முடியும். ஒரு क्वेश्चन சுருக்கமா சொல்லுங்க. Please repeat your question. இல்ல யாரையாவது குறிப்பிட்டு சொல்லுங்க, யார்கிட்ட கேக்குறீங்க? தனி மனிதனுடைய ஈடுபாடு இல்லாமல், வழிபாடு இல்லாமல், ஈடுபாடு இருக்கணும். அதான் ஈடுபாடு இருக்கணும். அதில் எனக்கு முதல்ல அதனால தான் ஈடுபாடுன்னு வார்த்தை வந்தது. தனி ஹீரோ வர்ஷிப் இல்லாமல் பண்ண முடியுமான்னு அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். முதல் ஹீரோ வர்ஷிப்போடு இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணுங்க. நான் அது உங்கள்கிட்டயே விடுறேன். அதாவது அரசியல்வாதிகள் இதை தீர்மானிக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி என்று நடத்தி செல்லும் பொழுது தனி மனிதனை கொண்டோ இல்லை ஒரு ஐடியாலஜியை கொண்டோ, இவர் சொன்ன ஐடியாலஜி அதோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையை கொண்டு ஒரு கட்சி என்பது நடைபெறுகிறது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்பது இப்படித்தான் உருவாக்கப்படுகிறது. இதுதான் சாத்தியமாகிறது. ஆனால் அப்படி ஒரு சாத்தியக்கூறு எங்களுக்கு வேண்டாம், அப்படி ஒரு அடிப்படை எங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தால் பொதுமக்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். அது போன்ற தனி மனிதன் வழிபாடு இருக்கக்கூடிய கட்சிகளை வேண்டாம் என்று சொல்லுங்கள், நீங்க வாக்களிங்க. அதனால இது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இதை தீர்மானிக்க முடியாது. என்றைக்கு ஒரு பொருளுக்கு பாப்புலாரிட்டி போகுதோ ஆட்டோமேட்டிக்காக அது இன்னொரு பொருளாக மாறிடும். நம் நாட்டில் அது வழக்கம். நம் நாடு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இது. ஒரு 2G போயிடுச்சு, ஒரு 3G வந்தால் நீங்கள் 3Gயில் ஃபோன் வாங்கலையா, அது மாதிரி 4Gயில் வாங்கலையா, S பேண்ட் வாங்கலையா, அடுத்தடுத்து ஒரு கான்செப்ட் ஒரு இது வரும்பொழுது
அதை நம்மளே வாங்குறோம். புது ஃபோன் வந்து அதோட பழைய இது கான்செப்ட் போயிடுது, புது கான்செப்ட் வேணுங்கிறோம். தனி மனிதனுடைய ஹீரோ வர்ஷிப்போட இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி என்பது பாப்புலாரிட்டியை என்னைக்கு இழக்குதோ ஆட்டோமேட்டிக்காக புது கான்செப்ட் வரும். அந்த புது கான்செப்டை மக்கள் தான் ஓட்டு போட்டு எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அது வந்து இந்த நாட்டுடைய அடிப்படையாக மாறுமே தவிர, அது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் யாருமே கொண்டு வர்றதுங்கிறது இதில் சாத்தியமில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தனி மனித வழிபாடு இல்லாமல் கட்சி இருக்க வேண்டும், நடத்தணும், நடந்து கொண்டு இருக்கிறது சாத்தியமானது என்றால் நான் தேசிய அளவில் 2 கட்சிகளை என்னால் சொல்ல முடியும். பிஜேபி இடதுசாரி கட்சிகள், அதில் ஐடியாலஜி பேஸ்டு, நாட் பர்சனாலிட்டி பேஸ்டு. ஆனால் நான் வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், ஒரு ஐடியாலஜிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்போ ஒரு தனிநபர் ஸ்துதியில் போய் முடியுமோ அந்த கட்சி எதற்காக தோன்றியதோ அந்த பர்பஸ் அது இழந்து விடுகிறது. அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் வெரி எக்ஸிஸ்டன்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது அங்கே இல்லாமல் போகும். ஆகவே ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி, ஐடியாலஜி பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது இருந்ததுன்னு சொன்னாதான் அந்த பாலிடிக்ஸ் ஹெல்த்தியாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. திரு வாசுகி அவர்களுக்கு இந்த கொஸ்டின். இப்போ ஜனநாயகம்ங்கும்போது மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா 100% போலிங் நடந்ததாகவே நம்ம இதில் இதே கிடையாது. ஒரு 60%, 70% நடந்தாலே மிக அதிக அளவில் அங்கே ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிற நிலைமை தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும்னா முதல்ல பேச வேண்டியது எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ்? முதல்ல வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ங்கிறது முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து 50% கூட வாக்குகளை வாங்காமல் பெரும்பான்மை வாக்குகள் பெற்றவர்களே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்டமைப்பு அனுமதிக்கிற விஷயம். ஆகவே நம்ம வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்று சொல்லும்போது 540 தொகுதிகளுக்கும் கூட வேண்டாம். அதில் ஒரு சில தொகுதிகள் வந்து போட்டி என்கிற அடிப்படையிலையும், ஒரு சில தொகுதிகளில் வந்து ஒரு கணிசமான தொகுதிகளில் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் ஒன்றை கொடுத்துரும். அந்தந்த கட்சிகளுக்கு எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. கட்சிகளுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் கிடைக்கிறதோ அந்த வாக்கு சதவீத அடிப்படையில் இவ்வளவு தொகுதிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் என்று ஒதுக்கப்படுவது. அப்போ அந்த மாதிரி பட்டியல் போடும்போது ஒரு சில நாடுகளில் என்ன ஆகும் அப்படின்னாக்க, பெண்களுடைய பெயர் வந்து குறிப்பிட்ட கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலில் ரொம்ப கீழே வந்தது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீத அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு 50 தொகுதி கிடைக்குது, பெண்களுடைய பெயர் வந்து 60ல் இருக்கு, 70ல் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு அர்த்தமுள்ள ஜனநாயகமாக இருக்க முடியாது. அதை போல தலித் மக்களுடைய பெயர்கள், ஆதிவாசி மக்களுடைய பெயர்கள். ஆகவே நம்ம வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு பேசும்போதே பெண்கள், தலித்துகள், ஆதிவாசிகள் இவர்களுக்கு உரிய அந்தஸ்தோடு நம்ம வந்து அந்த முயற்சியில ஈடுபடலாம். உலகத்துல பல நாடுகள்ல இதை ஏற்கனவே பரிசோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் சீர்திருத்தம் வருவது உதவிகரமாக இருக்கும். ரெண்டாவது, அது வருகிற வரையே கூட இன்னைக்கு வந்து தேர்தல்ல பணம் தான் பிரதானமான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து வெறுமனே ஓட்டுக்கு பணம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே கேள்விப்படுற விஷயம். அதிலிருந்து இன்றைக்கு ஊடகங்கள்ல பெய்டு நியூஸ் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒருவர் வந்து இப்ப நானே கூட நான் தேர்தலில் நிக்கிறேன், என்னை பத்தி ஜனங்க மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நான் இந்திரன், நான் சந்திரன் அப்படின்னு நான் கூட வந்து ஒரு என்னை பற்றிய ஒரு விளம்பரத்தை பத்திரிகைகளுக்கு என்னால கொடுக்க முடியும் காசு கொடுத்து. ஆனா பார்க்கக்கூடிய மக்கள் இது வந்து விளம்பரம்ங்கிற பேர்ல வந்ததுன்னு சொன்னா, ஓ இந்த அம்மாவே சொந்தமா தன்னை பத்தி ஏதோ சொல்லி இருக்காங்க, ஆகவே இதை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம எடுத்துக்கணும், அப்படியே நம்ம வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது என்று மக்கள் நினைப்பார்கள். ஏன்னா அது விளம்பரம் அப்படிங்கிற வகையில வர்றதுனால. பெய்டு நியூஸ்ங்கிறது ஊடகங்கள் பணத்தை வாங்கி கொண்டு அவரை பற்றிய அந்த இந்திரன் சந்திரன்கிற விஷயத்தை உண்மைக்கு புறம்பாக செய்தியாக வெளியிடுவார்கள். இப்ப செய்தியாக வரும்போது அநேகமா இது வந்து பொய்யா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் சராசரி மக்களுக்கு வருவது கிடையாது. செய்தியாக வரும்போது அப்படியே உண்மை என்று உள்வாங்கிக் கொள்வதுதான் நடக்கும். அப்போ இது உண்மையிலேயே விளம்பரமாக வரவேண்டிய விஷயத்தை
செய்தியாக வெளியிடுவதன் மூலமாக இல்லாத தகுதிகள் சில வேட்பாளர்களுக்கு இருப்பதாக காட்டி அந்த பணம் அந்த இடத்துல அப்படி விளையாடுது. ஆகவே தேர்தல் சீர்திருத்தத்துல நம்ம வந்து பெய்டு நியூஸ்ங்கிறத நிச்சயமாக ஒரு குற்றமாக கணக்குல எடுத்து அதுக்கு உரிய தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படணும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போதே அது வந்து உங்களுக்கு பாலிடிக்ஸா இருந்தாலும் கவர்னன்ஸா இருந்தாலும் டெமோக்ரஸியாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் மக்களுடைய கண்காணிப்பு இருக்கிறதுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை திரும்ப அழைப்பதற்கான உரிமை கூட வேணும், ரைட் டு ரீகால். ஒரு தரம் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டா 5 வருஷம் நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு உழைக்க வேண்டும்ங்கிற உணர்வை ரொம்ப சீக்கிரம் பின்னுக்கு கொண்டு போயிடுது. அதனால ஒரு பிரதிநிதி முறையாக மக்களுக்கு சேவை செய்யாவிட்டால், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் மீண்டும் வாக்களித்தால் அவரை வந்து திரும்ப ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த மாதிரியான சீர்திருத்தத்துல வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புறேன். மக்களுடைய கண்காணிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இந்த ரவுண்டை முடிக்கலான்னு பாக்குறேன். என்னன்னா, மக்களுடைய கண்காணிப்பு என்று சொல்லும் போது எல்லா விஷயங்களுக்கும் நாம வந்து பழகிக்க கூடாது. சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் வந்து வாங்க பழகலாம் அப்படின்னு ஹீரோயின் வீட்டுல போய் கூப்பிட்டாருன்னா ஒரு ஹீரோயின் வீட்டுக்கு போய் கூப்பிட்டா நம்ம அதை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையில வேண்டாத பல விஷயங்கள் நம்மள வந்து வாங்க பழகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. விலைவாசி நம்மள வாங்க பழகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. வன்முறை நம்ம கிட்ட வாங்க பழகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மத மோதல்கள், சாதிய ஒடுக்குமுறை வாங்க பழகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாம் பழகி கொள்ளக்கூடாது. இந்த கும்கின்னு ஒரு படத்துல ஒரு நடிகர் வந்து தம்பி ராமையா அவர் வந்து ஒரு ஜோசியர் கிட்ட போய் கை நீட்டுவாரு. எப்படி இருக்கு என்னுடைய நேரம்னு பார்த்து சொல்லுங்க. ஜோசியர் வந்து 6 மாசம் ரொம்ப கஷ்டம் பாரு. 6 மாசம் கஷ்டம்னா என்னங்க நடக்கும் அப்படின்னா அந்த ஜோசியர் நீளமா பேசுவாரு. நீங்க ஒரு 6 மாச காலம் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, சீப்பட்டு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாரு. சரி 6 மாசம் கழிச்சு அப்படின்னு கேட்ட உடனே 6 மாசம் கழிச்சு உனக்கு இதுவே பழகி போயிடும் அப்படின்பாரு ஜோசியர். அதனால 65 வருஷமா நம்ம வந்து அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் பழகிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பழகிக்கொண்டே இருப்பதை விட்டு மாற்றம் வேணுங்கிற அந்த வெறியோட மக்கள் இருந்தாலே பல மாற்றங்கள் வருங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். திரு பிரேம் சங்கர் மேடம் பேசும்போது பெய்ட் நியூஸ் பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியா சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, பொலிட்டிக்கல் மனோபலி மீடியாவில் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் பெய்ட் நியூஸுங்கிறது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க ஒரு கட்சிகள் சார்பாக ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கும்போது அதுலேயே அவங்க போட்டுக்கணும். எதுக்காக பெய்ட் நியூஸுங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுதா, இல்லை அதனுடைய பின்னணி என்ன, அது நடக்குதா, அதை எப்படி நீக்கலாம்? கண்டிப்பா இருக்கக்கூடாது. பெய்ட் நியூஸ்ன்ற ஒரு கான்செப்ட் டெஃபினெட்லி இருக்கக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. அவங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப மிஸ்லீடிங். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு தெரியும் காசு கொடுத்து போட்டிருக்காங்க. நீங்க நியூஸா போட்டீங்கன்னா பிளைண்டா பிலீவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது. பட் மேம், ஐ திங்க் அந்த எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆல்ரெடி டேக்கிங் லாட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் திஸ். 2-3 பேர் ஹேவ் ஆல்சோ பீன் penalized ஃபார் திஸ். ஸோ அது ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க கேட்குற கொஸ்டின் வந்து இது நடக்குதான்னு கேட்டால் நடக்குது. தெர் இஸ் இப்போ மீடியாலும் பேட் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு கிளீன் சிஸ்டம், எல்லாம் வந்து ஆனஸ்டா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மிரர் ரெஃப்ளெக்ட் பண்றோம், சொசைட்டி ரெஃப்ளெக்ட் பண்றோம், எல்லாம் அப்படி ஆனஸ்டா பண்ற மாதிரி இல்ல. கண்டிப்பா இதுலயும் பேட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அது என்ன ஆகுனா, மீடியா வந்து இது ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைட் பண்ற மாதிரி இல்ல. இது நீங்க எடுத்து வெளியில பப்ளிக் கிட்ட காமிக்கிற ஒரு விஷயம். டெலிவிஷன் அடுத்த செகண்ட் அது ஆனர் இருக்கு. ஸோ நான் ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டு ஐ கான்ட் கெட் அவே வித். நான் கண்டிப்பா நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அதே கன்சிஸ்டண்டா பண்ணி வந்தேன். அது என்னோட மீடியா, அந்த எந்த மீடியாவில் நான் இருக்கேனோ ப்ராட்காஸ்ட் மீடியா, அந்த மீடியமோட கிரெடிபிலிட்டி போயிடும், அந்த சேனலோட கிரெடிபிலிட்டி போயிடும். அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க இந்த மாதிரி இல்லீகல் அன்அக்செப்டபிள் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா அது உங்களோட டெட்ரிமெண்ட் தான். அது உங்களை தான் அதை ஸ்பாயில் பண்ண போகுது கடைசியில். ஸோ கடைசியில் சர்வே ஆகிற சேனல்ஸ், சர்வே ஆகிற நியூஸ் பேப்பர்ஸ் எதுனா இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆகாத மீடியாஸ் தான் சர்வே ஆகும். ஸோ லாங் டேர்ம் எந்த பேப்பர் நிற்குது, எந்த சேனல் நிற்குதுன்னா இந்த மாதிரி பெய்ட் நியூஸ் எல்லாம் அது பக்கமே போகாத ஒரு சேனல்ஸ் தான் நிற்கும். திரு சேகர் அவர், இப்போ எலக்டோரல் ரெஸ்பான்ஸ்னு நம்ம பேசும்போது ஹை காஸ்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இல்லை.
ஒரு கேண்டிடேட் நிற்கணும்னா செலவழிக்கிறதுக்கு பல லட்சங்கள் செலவழிச்சாதான் ஒரு சின்ன எலெக்ஷன்லேயே ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இந்த இது வந்து எப்படி இப்போ புதுசாக வர்றவங்க, இப்போ ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்க இது தெரியும். அப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஹடல் இல்லையா? மணி பவர், மசில் பவர் எல்லாம் இருந்தால் தான் எலெக்ஷனில் நுழைய முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது, ஹடலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் இந்த கேள்வி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷனில் தேர்தல் சீரமைப்பு கொண்டு வரணும், இல்லைன்னா இதுக்கு ஒரு சேஞ்ச் வராது, இதுக்கு ஒரு தீர்வு வராது. தேர்தல் சீரமைப்பில் எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு 80%, 75% தான் வாக்குகள் பதிவாகுது. அதுக்கு பேலன்ஸ் இருக்குது 25% பதிவாக மாட்டேங்குது. அந்த பதிவாகாத 25%ல் ஒரு 10% வந்து இறந்து போன வாக்குகளோட நீக்க மாட்டுறாங்க. சில வேணும்னே சில வாக்குகள்லாம் உள்ளே வச்சுட்ருக்குறாங்க. ஒரு 15% வாக்குகள் எப்படின்னா, இந்த அப்பர் கிளாஸ் நான் சொல்ல மாட்டேன், ஓட்டு போடாதவங்க அந்த இடத்துல வந்து வெளியில் போயிடறாங்க, ஊருக்கு போயிடறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு விட்டுட்டுறாங்க. இது என்னோட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எலெக்ஷனில் வந்து வாக்களிக்காதவங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமையை கொடுக்கக்கூடாது. நாட்டில் அதை மாற்றிடணும். நீ வந்து உனக்கு வந்து எதுக்குமே நீ தகுதி கிடையாது எலெக்ஷனில். நீ ஏன்னா இது எதுக்காக இந்த பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களா இந்த காஸ்ட் ஆஃப் ஏறுதுன்னு, 50% மக்கள் வந்து கரெக்டான லீடர்ஸ்க்கு, கரெக்டான கட்சிக்கு வாக்குகள் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த லிட்ரஸி படிக்காத மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள், அந்த 25% மக்களை போய் அந்த பெய்டு ஓட்ஸுன்ற மாதிரி போயிடுது. அந்த பெய்டு ஓட்ஸ் 25% வந்து இது ரெண்டுமே பேலன்ஸ்டு போகும்போது அந்த 25% யாருக்கு கூடுதோ அவங்க தான் போயிடறாங்க. இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அந்த 15% வாக்களிக்காமல் போகிறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு கரெக்டான அந்த லீடருக்கு போட்டுட்டாங்கன்னா இந்த ஓட்டு கம்மியாயிரும், இந்த ஓட்டு மேலே ஏறும். ஸோ பேலன்சிங்கில் யார் வரணுமோ அவங்க வந்துடுவாங்க. அவங்களை எப்படி ஓட்டளிக்க வைப்பீங்க? அதுதான் சொல்கிறேன். அவங்களுக்கு இல்லை வாக்களிக்காதவங்களும் வரமாட்டாங்களே, இல்லை ஓன் எடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் தேர்தலில் சீரமைப்பு கொண்டு வரணும் நான் தான் சொல்கிறேன். அது சார் ஒரு நிமிஷம், எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணணும் அந்த தேர்தல் சீரமைப்பு, நாங்கள் டிசைட் பண்ண முடியாது. இல்ல ஆடியன்ஸ் क्वेश्चनக்கு டைம் வரும், அப்ப நீங்க உங்க क्वेश्चனை கேளுங்க, இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் क्वेश्चनக்கு டைம் வரும் சார், ப்ளீஸ். அதாவது தேர்தல் சீரமைப்பு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் கொண்டு வரணும். அதை வந்து பார்லிமெண்ட்ல வச்சு அதை பாஸ் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால்தான் அந்த பெய்டு ஓட்ஸ், அந்த செலவுகளை வந்து குறைச்சி, எவ்வளவுதான் நீ செலவு பண்ணி 10 கோடி இல்லை 20 கோடி இல்லை 100 கோடி நீ செலவு பண்ணாலும் ஒழுங்கா ஓட்டு போட்டு வந்து ஒரு தேர்தலில் வந்து இந்த லீடரை தேர்ந்தெடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த காசு போயிடும், உண்மையானவங்க மேலே வருவாங்க. ஆனால் அந்த 15% வாக்களிக்கிறவங்கள கம்பல்சரி வாக்களிக்க கொண்டு வரணும். இது எலெக்ஷன் கமிஷன் கையில் தான் இருக்கு. திரு வாசுகி அவர்களுக்கு, மேடம் இதுல வந்து 15% வாக்களிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் வாக்களிக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையின்மை. நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, தன்னுடைய கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தனக்கான அந்த தொகுதிக்கான நலன்களை செய்யும் போது மக்கள் ஜாதி மதம் எதுவுமே பார்க்கறதில்ல, வாக்களிக்கிறாங்க. தன்னால முன் வந்து வாக்களிப்பாங்க. இப்போ அங்கே பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அர்த்தமா? மக்கள் வாக்களிக்க வராதப்போ அங்கே பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு தொகுதி அது அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாக்களிக்க வராதவங்கன்னு சொன்னா ஒரு பகுதி வந்து கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய நம்பிக்கையின்மை, அதனால வர்றது கிடையாது. ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம், நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியாக இருக்கலாம். ஆனா ஒரு பிரதிநிதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில சமயத்துல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. இப்ப வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி தவறான பாலிசியா இருக்குன்னு வைங்க, அப்போ அந்த பிரதிநிதி வந்து சம்பந்தப்பட்ட தொகுதி மக்களுக்கு சில விஷயங்கள்ல நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த பாலிசி வந்து தப்பாக இருப்பதால் அல்லது உரிய விதிமுறைகள் இல்லாம இருக்கிறதுனால சில சமயம் நல்லது செய்ய முடியாம கூட போகலாம். அதனால இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு மெத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனும் உண்டு. அது வந்து உயர்தட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொன்னாரு. ஆனா கண்டிப்பாக உயர்தட்டு தான் வந்து ஓட்டு போட வராம இருக்கிறது. 1000 பேச்சு பேசுவாங்க, அவங்க தான் எழுதுவாங்க, பத்திரிகையில ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க. ஆனா ஓட்டு வந்து அதெல்லாம் யார் வந்து கியூல நின்று போடுறது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த உரிய தன்னுடைய கடமையை நிறைவேற்ற மறுக்கிற அப்பர் கிளாஸ், அந்த மேட்டுக்குடி என்பது ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த தேர்தல் ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து பப்ளிக் ஃபண்டிங்காக மாறணும். அவங்கவுங்க காசு இருந்தா 10 லட்சம் போஸ்டர் அடிச்சுக்கலாம், காசு இல்லாதவங்க வந்து 50,000 போஸ்டர் தான் அடிக்க முடியுங்கிற நிலைமை இல்லாம
தேர்தல் கமிஷன் அது ஏதாவது ஒரு செஸ் மூலமாக ஒரு ஃபண்டுங்கிறத கிரியேட் பண்ணி எல்லா வேட்பாளர்களுக்கும் அவங்களே முறையாக இந்த விளம்பரப்படுத்துவதற்கு, அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எல்லா விதமான செலவுகளையும் அவங்களே ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா தான் பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் இல்லாதவங்க வேற மாதிரியும் கேம்பெயின் பண்றதுங்கிற நிலைமையை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். ராஜா, அதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாத எம்பி தொகுதியா அதனால ஓட்டிங் கம்மியா இருக்கான்னு கேட்டாங்க. எப்ப மக்களுக்கு கோபம் வருதோ அப்பதான் அதிகமா ஓட்டு போடுறாங்க. ஏன்னா 77 நெருக்கடி நிலையை எதிர்த்து மக்களுக்கு வந்த கொந்தளிப்பின் காரணமாக உத்தரப்பிரதேசத்துல இன்னி வரைக்கும் 77 விழுந்த ஓட்டை ரெக்கார்டு பிரேக் பண்ணவே இல்லை. அந்த அளவிற்கு மிக அதிகமாக மக்கள் வாக்களித்தார்கள். எப்ப மக்களுக்கு இருக்கிற இன்கம்பண்ட் கவர்மெண்ட் மீது கோபம் இருக்கோ அப்ப அதிகமா மக்கள் ஓட்டு போடுறாங்க. இன்கம்பண்ட் கவர்மெண்ட் மீது சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்ப்ளசன்சி ஓட்டு குறையுது. அதனால நாம இந்த ஓட்டு குறையறது வச்சு ஒரு எம்பியோட பெர்ஃபார்மன்ஸை நாம டிசைட் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு சினிமால தீங்கிற சினிமால ஒரு சின்ன டயலாக், அதுல அந்த வில்லன் ஹீரோ சொல்றாரு, ஏய் சாராயத்துக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் ஓட்டு போட்ட நீ, நான் இப்படித்தான் இருப்பேன், உனக்கு என்ன கேட்கிற அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல இந்த சகோதரி வாசுகி அவர்கள் சொன்னாங்க, ஆரம்ப காலத்திலிருந்து திரு அத்வானி அவர்கள் சொல்லி கொண்டு வர்றது பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஆனா இப்ப இது புது ட்ரெண்டு. பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ங்கிறது உள்ளபடியே தகுதி இருப்பவர், பணபலம் இல்லை. இப்ப 3 M இருக்கு, மணி பவர், மினிஸ்ட்ரி பவர், மசில் பவர். இது இல்லாத ஆள் தேர்தலில் நிற்கிறதுங்கிறது முடியாத காரியங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹை ப்ரொஃபைல் எலெக்ஷன் நின்னவன் 99 இந்த நாட்டின் நிதியமைச்சருக்கு எதிராக போட்டிட்டு. ஆகவே அந்த மாதிரியான இது சமயங்களில் நீங்க இந்த 3 M அது இல்லாம நிற்க முடியாதவன். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வரத ப்ரொஃபஷனல்ஸ், எஜுகேட்டட், ரியலி கமிட்டட், ஆனா பணபலம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க வர முடியும். ஆனா இப்ப இந்த புது ட்ரெண்டு ஓட்டுக்கு காசுங்கிறது. நீங்க பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்த பிறகு இவருக்கு என்னன்னா அதிக ஃபண்டு கையில கிடைக்கிறது. தான் நார்மலா அடிக்கிற போஸ்டருக்கு, அவர் ஒர்க்கர் கொடுக்கிற காசுக்கு, அந்த பணமெல்லாம் கூட ஓட்டருக்கு காசா கொடுத்து ஓட்டை வாங்கிடுவானோன்னு பயமா இருக்கு இப்ப. ஏன்னா நாங்க தான் முத இதுல பப்ளிக் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பண்ணணும்னு கேட்டோம். ஆனா இப்ப இது அதுவே கூட அவருக்கு இன்னும் அதிக பஃபர் கையில பணம் இருக்கு, தட் he can use for purchasing votes. அப்ப என்னன்னு சொன்னா மக்களுக்கு முதல் விழிப்புணர்வு ஜனநாயகத்தில். அதனால சொன்னா இந்த டெமோக்ரஸி, பீப்புள் கவர்னன்ஸ் இது இன்டர்லிங்க்டு. இதுல ஏதாவது ஒன்னு வீக் லிங்கா இருக்கும்னாலும் அது டோட்டல் ஃபெயிலியர்ல முடியும். ஆகவே மக்கள்கிட்ட என்ன விழிப்புணர்வு, காசு கொடுக்க வர்றவன் நம்ம ஓட்டை விலைக்கு வாங்குறதுன்னு என்ன சொன்னா நம்மளோட ஒரு ஜனநாயக உரிமையை நாம அடமானம் வைக்கிறோம்னு அர்த்தங்கிற உணர்வு வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு வரணும். அதை அரசியல்வாதி சொல்றதை விட சமூக அமைப்புகள் பல இருக்கு, அவங்க சொல்லி இது இட் ஷுட் பி கண்டினியூஸ் ப்ராசஸ். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். விஜயதாரதி எலக்டோரல் ரெஃபார்ம்ஸ்னு பேசும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு ஒரு ரெஃபார்ம்ஸ் தேவைப்படுது. அவங்க இன்னர் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸ் கூட மக்களுக்கு தெரியணும், தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்டாக நடக்கணும். ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு பொசிஷனுக்கு ஒருத்தர் ஏன் வருகிறார், அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரியான பணியை செஞ்சு அவர் அந்த போஸ்ட்டுக்கு வர, இது எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக மக்களுக்கு தெரியணும். அப்போதான் அந்த பார்ட்டி மேலே ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை வரும். இது ஒன்று செய்யணும்னு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸில் சொல்கிறேன். முழுமையான ஜனநாயகம் என்பது எங்கள் கட்சியில் உண்டு. இந்த நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த கட்சியாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் என் கட்சியை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எனக்கு அந்த பெருமை உண்டு. அந்த டெமோக்ரஸிங்கிறது எங்கள் கட்சி, இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி டெமோக்ரஸி எங்கள் கட்சியில் உண்டு. எங்களை போன்றவர்கள் இன்றைக்கு எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய கருத்தை வெளியில் எங்களால் பேச முடியுதுன்னா, இப்போ ஓப்பனாக இந்த போன்ற மேடைகளில் இல்லை ஊடகங்களில் டிவியிலலாம் நாங்களாம் பேச முடியுதுன்னா எங்கள் கட்சி தாங்க காரணம். உண்மையாகவே